நடிப்பு மாமா, எல்லாம் நடிப்பு. செர்ரி செத்து போயிட்டான்னு நடிக்க வேண்டிய அவசியம் எதுக்கு வந்துச்சு? நீங்க இவ்ளோ அப்பாவியாவும் நல்லவராவும் இருக்கிறதுனால அதை தாண்டி உங்களை யோசிக்கவே விட மாட்டேங்கிறாங்க மாமா. இந்த செர்ரிய கொலை பண்ணிட்டோங்கிற கேஸ்ல நானும் என் மகளும் ஜெயிலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீங்க மட்டும்தானே இருக்க போறீங்க. நீங்க தூங்கும் போது ஏதாவது ஒரு நேரத்தை பார்த்து நல்ல பெரிய கல்ல எடுத்து உங்க முகத்துல போட்டு உங்களை கொன்னுடுவாங்க மாமா. அதுக்கப்புறம் மொத்த சொத்தை இவங்களுக்கு சொந்தமாயிடும். அப்போ இந்த செர்ரி ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு முகத்தை மாத்திக்கிட்டு திரும்பி வந்திருப்பான். இதோ இந்த கேபி இந்த ஆளுடைய பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து 2 பொண்டாட்டிங்களோட எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான் மாமா. அபூர்வா, அபூர்வா, அபூர்வா. நீ இனி ஒரு வார்த்தை பேசினா உனக்கு மரியாதை கெட்டிடும். இதுக்கப்புறமும் என் பொண்டாட்டி கிட்ட உரிமையா பேசுறதோ அவன் மேல உன் கோபத்தை காட்டுற அதிகாரமோ உனக்கு சுத்தமா கிடையாது கேபி. அபூர்வா என்ன மாயவலையில விழ வச்சாளா? என்ன அவ ஏமாத்தினாளா? விடுங்க மாமா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. பரவாயில்ல, அவன் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான்ல, சொல்லட்டும், விடுங்க. அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறான், இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னு நம்ம கூட கேட்போம். பாத்தியாடா, இதுதாண்டா உன் அத்தை. அவளுக்கே நீ துரோகம் செய்ய நினைச்சாலும் அவ ஒரு தேவதை மாதிரி. நீ என்ன சொல்ல வந்தியோ அத சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றாடா. மாமா, நீங்க அடிச்சாலும் கொன்னாலும் சரி, நான் இததான் சொல்லுவேன். அத்தை சஸ்பெண்ட் ஆன எஸ்பி சூர்யாவோட சேர்ந்து பூமியை கிட்னாப் பண்ணி கொலை பண்ணு நினைச்சாங்க மாமா. பூமி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் ககன் அண்ணாவும் சேர்ந்து அத்தை என்ன கொல்ற மாதிரி ஒரு சின்ன கேம் ஆடணும் மாமா. ஓ, இவ்ளோ நேரமும் இதெல்லாம் கேபியோட பிளான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆளு நம்ம பரம்பரை எதிரியான அந்த ககன் தான் போல இருக்கு. என்னோட எதிரிக்கே தோழனா மாறி எனக்கே முடிவு கட்டலான்னு பாக்குறியாடா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னா, சரி, கதை சொல்லி மண்டையில ஏத்துறதுலயும் கதாபாத்திரங்களை உருவாக்குறதுலயும் உன் அத்தைக்கு இருக்கிற அளவுக்கு டேலண்ட் நம்ம 2 பேருக்கு இல்லடா. மாமா, என்னது? இப்ப நீ எனக்கு சாதத்தை பெசஞ்சு ஊட்டலன்னு வச்சுக்கோ, இந்த போட்டோ அம்மாவோட வாட்ஸ்அப்க்கு போயிடும். மாமா மாமா, இது டூ மச். எல்லாரும் முன்னாடி எப்படி ஊட்டுறது? நீ ஊட்டலன்னா அதுக்கப்புறம் உன் தம்பி போனுக்கும் இது போகும். மாமா, கொஞ்சம் இருங்க மாமா. அப்பவே உங்களோட விரல் கதை விடைக்குள்ள சிக்கி நசுங்கிடுச்சுல. நசுங்கிருச்சா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா மாமா? நசுங்கிருச்சு மாமா. ஆமா, நானே உங்களுக்கு கூட்டி விடுறேன். அடிப்பட்ட விரல்ல எடுத்து சாப்பிட்டா கை எரியும்ல அத்தை. என்ன சொல்றீங்க? ஆமா அண்ணி, அப்படிதானே சிவா? அதேதான் அண்ணி.
பேபி தண்ணி எடுத்துட்டு வா. ம். இந்தாங்க மம்மி. மீரா 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 எழுந்துரு. மீரா மீரா எழுந்துரு மீரா. எழுந்துருமா. எந்திரிச்சு உட்காரு. பார்த்து மெதுவா. இந்தா. அண்ணே முதல்ல இந்த தண்ணியை குடிமா. குடி. எனக்கு என்னாச்சு அண்ணே? உனக்கு ஒண்ணும் ஆகலமா. அதோ செத்து போயிட்டான்னு நினைச்சேன். திருடன் உன் புள்ள வந்துட்டான். சரி சரி சரி, நீ உயிரோட தான் இருக்கியா? சரி, அப்புறம் எதுக்குடா இவங்க எல்லாரும் நீ செத்து போயிட்டதா சொன்னாங்க? எல்லாரும் அவன் செத்து போயிட்டான்னு நினைக்கல. அவனை அவனே கொன்னுட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சிருக்கான் மீரா. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு கேபி. இப்போ சோபா அக்காவை கொன்னது நான் தான் அப்படிங்கிற கடைசி கதவை கூட மூடிடுச்சுன்னு வச்சுக்கோ. பொதுவா பார்த்தா அவங்கவங்க தோன்ற குழியில அவங்களே விழுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யார் குழி தோண்டினாலும் அந்த குழியில அவங்களையே தள்ளி நானே புதைச்சிருவேன். அதனாலதான் நீ சாமியார் வேஷத்துல வந்து செர்ரி சாவு விஷயத்த சொல்லும் போதே நீ யாருன்னே தெரியாத மாதிரி நான் நடிச்சேன் கேபி.